ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கான பதிவில் ஒரு ஃபுல் பேக்கேஜ் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறேன். ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கஸ்டமருக்கு வந்து போகுது. இந்த ஆம்பிள்ஃபயரோட டீட்டெயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஒரு ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம். எடுத்தோன்னே அதை பழக முடியாது. அதனால் வந்து புதுசாக பழகிறவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இதை நம்ம கற்றுக்கவே முடியாது. நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வியே கரெக்டாக கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்னால் சரியாக பதிலும் சொல்ல முடியல. ஓகேங்களா? அது வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்றீங்க. நிறைய வீடியோவில் தான் நான் சொல்கிறேன். நான் புரிஞ்சுட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. இப்போ இந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபயர் பற்றி தான். ஆனால் அதுக்கு ஒரு வேறு எக்ஸ்பிளைன் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஆம்ப் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்டர் கண்ட்ரோல் போடுறோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் தனித்தனியாக நம்ம கண்ட்ரோல் போட்டுறோம். இப்போ அந்த மாதிரி போடும்போது என்ன பிரச்சனை வருது, மாஸ்டர் கண்ட்ரோல் போட்டால் என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது மாஸ்டர் கண்ட்ரோல் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆடியோட டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிரும், போயிடும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க் வச்சுருப்பீங்க. மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு டேங்க், நீங்கள் நல்ல தண்ணி டேங்க்கு உப்பு தண்ணி டேங்க்கு ஏதோ ஒரு டேங்க் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட் வால் வச்சுருப்பீங்க. அந்த கேட் வாலை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேப்பில் வந்து தண்ணி வந்து நிறைய கிடைக்கும். அதுவே மேலே இருக்கிற கேட் வாலை வந்து பாதி மட்டும் திறந்து வச்சிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேத்துக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. மாஸ்டர் கண்ட்ரோல் இவ்வளோ வைக்கணுமா, மற்ற கண்ட்ரோல் இவ்வளோ வைக்கணுமா, மாஸ்டர் இவ்வளோ வச்சாதான் சவுண்டு வருமா, எனக்கு கம்மி வால்யூமில் மாஸ்டர் வச்சோன்னே எனக்கு எல்லாமே சவுண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலலாம் கேட்குறீங்க. அதாவது நம்ம வர சிக்னலை வந்து ட்ரா பண்ணிடுறோம். மாஸ்டர்னு ஒன்று போட்டு ட்ரா பண்ணிடுறோம். அதை ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா பாதி ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் செப்பரேட் கண்ட்ரோல் நம்மளை ஏற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் பத்தாத மாதிரியோ இல்லை எதுவுமே கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். அதனால் மாஸ்டர் இல்லாமல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆடியோ வேறு மாதிரி இருக்கும். மாஸ்டர் போட்டு பண்ணுற போது அது ஆடியோ வேறு மாதிரி இருக்கும். அது நிறைய பேத்துக்கு நான் சொன்னால் புரியவே மாட்டேங்குது. வால்யூம் இவ்வளோ வைக்கணும் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாலும் எங்கள் வீட்டில் போனால் சவுண்டு பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆம்ப் ரெடி பண்ணிட்டா அதுக்கு ஸ்பீக்கரும் கரெக்டாக சூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இருக்கிற ஸ்பீக்கர் பாசு போட்டுறாங்க. 8 ஓம் ஸ்பீக்கர் போட்டுறாங்க. 8 ஓம் ஸ்பீக்கர் போட்டு எனக்கு வால்யூம் வரல, வால்யூம் பத்தலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேறு ஸ்பீக்கர் வாங்கி போனால் அந்த ஸ்பீக்கர் நான் என்ன பண்ணுறது, வாங்கிட்டேன் வேஸ்ட் ஆகி போயிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆம்பிள்ஃபயர் மேக் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் யூனிட்லாம் நம்ம போட்டால் தான் ரிசல்ட் எடுக்க முடியும். எல்லாமே காமனாக மேட்சே ஆகாது. அதனால் புரிஞ்சுக்கிங்க. எல்லாமே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாலும் பிடிச்சாலும் அது யாருமே கேர் பண்ணுறதே கிடையாது. உங்கள் கடையில் போடும்போது நல்லா இருந்துச்சு, சவுண்டு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் எங்கள் வீட்டில் போடும்போது வரல அப்படின்னா நீங்கள் ஆம்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதோட ஒரு மடங்கு நீங்கள் வந்து ஸ்பீக்கருக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். சாதா ஸ்பீக்கர் வாங்கி போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஓம் ஸ்பீக்கர் வாங்கி போடணும். 8 ஓம்ஸ் போடும்போது வாட்டேஜ் குறைஞ்சிரும். இப்போ சப்வூஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடில் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லாமே 4 ஓம்ஸ் தான் சப்வூஃபரே கொடுக்குறாங்க. 8 ஓம்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுக்குறதே இல்லை. சோனி எடுத்துக்கோங்க, ஜேபிஎல் எடுத்துக்கோங்க, பைனியரில் டூயல் வாய்ஸ் கையில் இருக்கும். அது 8 ஓம்ஸாக அவங்க கொடுக்க கிடையாது, 2-4 ஓம்ஸாக தான் அவங்க கொடுக்குறாங்க. அதேமாதிரி சப்வூஃபருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 ஓம்ஸ் போடும்போது நல்ல ஒரு அவுட்புட் பேஸ் கிடைக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே பவர் ஆம்ப் இருக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளைலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் எடுக்க முடியும். எனக்கு வந்து எஃபெக்ட் பத்தலை, சவுண்டு பத்தலை அப்படின்னா காரணம் நிறைய சொல்லலாம். உங்கள் வீட்டோட அமைப்பு எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டே போகும். எனக்கு மாஸ்டர் யூஸ் பண்ணவே சுத்தமாக எனக்கு பிடிக்கல. வேறு வழி இல்லை, எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்னு நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். மாஸ்டர் இல்லாமல் ஒரு ஆம்ப் நீங்கள் புதுசாக ரெடி பண்ணுறீங்களா, மாஸ்டர் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆம்ப் ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் மாஸ்டர் போடும் போது அந்த டீட்டெயில் அங்கேயே பாதி மிஸ் ஆகிடுது. அப்போ அடுத்தது நீங்கள் வந்து கண்ட்ரோல் நீங்கள் ஏற்ற உங்களுக்கு வால்யூம் ஃபுல்லாக ஏற்றுற மாதிரி தான் உங்களுக்கு வரும் மொழியே, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆடியோ வராது. இப்போ எஸ்டிகே மாடல்லாம் போடும்போது நம்ம மாஸ்டர் போடுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணிக்கலாம். லோ வாட்டேஜில் யூஸ் பண்ணும்போதுலாம் மாஸ்டர் போடும்போது உங்களுக்கு வால்யூம் பத்தாத மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையாமல் நல்லா இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலு உங்களுக்கு வால்யூமே பத்தாத மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் மாஸ்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் மாஸ்டர் போடாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
நான் வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் இல்லாமல் தாங்க நான் பண்ணி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஓகேவா? மாஸ்டர் இல்லாமல் போடும்போது டீட்டெயில் நல்லா கிடைக்கும்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி இப்போ ஒரு ஆம்ப் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பவர் ஆம்ப்பு நம்ம எஸ்டிகே மாடல் போடும்போது அது ஒரு மாதிரி ரிசல்ட் வரும். லோ இதில் போடும்போது ஒரு மாதிரி ரிசல்ட் வரும். லோவில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்னஸ் ஏதோ ஒரு ஹம்மிங் நாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். ஏன்னா அதில் கெயின் வாட்டேஜ்லாம் கம்மி. இதுவே எஸ்டிகே மாடலில் போடும்போது நான் ஒரு 28 ஆம்பியரு 28 வோல்ட்டு 15 ஆம்பியரு அந்த மாதிரி வந்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நாய்ஸோ ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம டியூட்டர்லையோ இல்லை ஊஃபர்லையோ சப் ஊஃபர்லையோ தான் தெரியும். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ கெயினை குறைச்சிட்டு அப்படின்னா அது அந்த மாதிரி வராது. எனக்கு வால்யூமும் வேணும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நாய்ஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான் அதை செய்ய முடியும். பர்ஃபெக்டாக எல்லாமே மேட்சாக பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதாவது ஒரு சிலர் பண்ணுறாங்க. இருக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். நான் பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா ஹெவியாக யூஸ் பண்ணும் போது அதுக்குண்டான அவுட்புட் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும், வெளியில் வரும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிங்க. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா 7265 சப்புக்கு 2DR போட்டு நம்ம HDMI ARC கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரெண்டும் சேம் தான். பேனல் மட்டும் தான், ஃப்ரண்ட் பேனல் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாற முடியும். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். இந்த நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் கொடுத்து 1 மந்த் ஆச்சு. இவரும் இது வரையுமே எனக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்கல. நான் வீடியோ மட்டும் தான் அனுப்பினேன். அதே மாதிரி இவருக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளைன் பிளாக்ல வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து வியூ மீட்டரோட வரும். இது அதே மாதிரி தான், சேம் ரெண்டு ஒரே மாடல் தான். அதுக்கப்புறம் இதுகளோட ஸ்பீக்கர் என்ன திட்டிங்க அப்படின்னா ஃபுல் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிறேன். ஃபுல் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரும். 20,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் எல்லாமே 6 இன்ச்சு 10 இன்ச்சு சப்வூஃபரோட சேர்த்து ஒரு ஃபுல் பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரும். இதில் இருந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் சேஞ்சஸ் ஆயிரும். அதே மாதிரி டீகோடர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த வரையும் நான் ஃபியூடெக் டீகோடர் FT003 வந்து போட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டு தான் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். அதே மாதிரி வேறு டீகோடர் இருக்குது, ஜிஸ்டார் இருக்குது. அது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அது வரல இது வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அமையாது. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக யார் செட்டு செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு குறை வரும். நானே இன்றைக்கி இந்த செட்டு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். அதை நான் குறையாக சொல்ல கிடையாது, அது வரும். அது வந்தால் நாம் தான் அதை வந்து கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த போர்டையுமே நான் குறையே சொல்ல விரும்ப மாட்டேன், ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட உழைப்பு அந்த ஒரு சின்ன விஷயத்த நம்மளால் செய்யும்போது அவங்க செஞ்சுருக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் ஒழிய நான் யாரோட போர்டையும் குறையே நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்து போர்டும் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதில் எது எனக்கு பெட்டராகோ அதை நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். யாரோட போர்டையும் அதாவது கொடுக்குற 100 ரூபாய்க்கு ஒர்த்தாக பண்ணி தராங்களா, கொடுக்குற 500 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்குதா, அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். 10 ரூபா பொருள் வாங்கிட்டு நான் 1000 ரூபா குவாலிட்டி உள்ள மாதிரி ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது, வரவே வராது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணி பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆம்பில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல். முதல்ல ஃபஸ்ட்டு என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்துருங்க, அப்புறம் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீட்டக்கோட HDMI ARCயோட கிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தெளிவாக சொல்லிடுறேன், இப்போ இந்த கிட்டு எங்கெல்லாம் ஸ்டாக் இல்லை. இதுக்கு மேலே இந்த மாதிரி கிட்டு வேணும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வரும். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த போர்டு மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் ப்ரைஸ் கம்மியாகும், இல்லைனா கண்டிப்பாக ஜாஸ்தியாக வரும். அடுத்தது 5 சேனலுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 7265 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2DR வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 இன்ச்சு போதுமானது. 5 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெய்னர், அதாவது இதில் வர வந்து த்ரூவாக தான் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் பேஸ் டபுள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆகாது. பேஸ் டபுள் சப்பு சரௌண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன ஒரு ஆடியோ வருதோ அதை அப்படியே த்ரூவாக கொடுத்துருக்கேன். த்ரூவாக கொடுக்கும்போது ஒரு வேறு ரிசல்ட் வரும். அதுவே பிடிக்குள்ளே பூந்து வரும்போது வேறு ரிசல்ட் வரும். அதனால் வந்து இதில் வந்து நான் எதுவுமே பிடியில் உள்ளே கொடுக்காம த்ரூவாக கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி தான் சேம் இதுவும் அதே மாடல் தான். ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு பேனல் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைன் வேறு மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும், எத்தனை வாட்டேஜ் வரும் அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அதாவது ஒரிஜினல் டேட்டா சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7265 நீங்களும் நெட்டில் போட்டு பாருங்கள், ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் வரும். அப்போ ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் தானா, எனக்கு 25 வாட்ஸ்லாம் பத்தாது அப்படின்னு
நீங்கள் நினைக்கலாம். அதாவது உங்களோட பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுக்கு நார்மலாக ஒரு 10க்கு 10 10க்கு 15 ரூமுக்கெலாம் இதுவே போதுமானதாக இருக்கும். சப்பும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப லோவாக இருக்குது, மீடியமாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ இந்த டீகோடருக்கு தகுந்த டீகோடரில் வந்து நீங்கள் என்ன ஆடியோ சோர்ஸ் இன்புட் ஒரு 5 பாயிண்ட் ட்ராக்கில் கொடுக்குறீங்களோ, இப்போ ஒவ்வொரு மூவிக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் போது இங்கே வந்து ஃப்ரீ செட்டை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணி நீங்கள் டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பியில் போட்டோ ஆக்ஸ் போட்டு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டேன். இந்த டீகோடர் செக்ஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2050 போட்டு தர மாதிரி தான் நான் பேசியிருந்தேன். ஓகே, நம்ம 7265 போட்டலாம். ஏன்னா என்ன நம்பி வந்து ஃபுல் பேமெண்ட் 2 பேருமே போட்டாங்க. நான் சொன்னேன், இவரும் 20,000 ரூபாய் சொன்னேன், போட்டு விட்டாரு. அதே மாதிரி இவரும் இந்த நண்பரும் சொன்ன அப்படியே போட்டு விட்டேன். ஆனால் இவருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அனுப்பின ஸ்பீக்கர் பாக்ஸ் டிசைனோட வேறு மாடல் கேட்டார். அதுக்கு மட்டும் எக்ஸஸாக சார்ஜஸ் ஆகும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் வந்து பே பண்ணுறோன்னு சொல்லிட்டாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்சல் போட போகிறேன். பார்சலு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் பேக்கிங்லாம் பக்காவாக அனுப்பிடுறேன். அதில் ஏதாவது டேமேஜ் ஆனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதில் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வீஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்றேன். என்கிட்ட ரெடி பண்ணுற ஆம்பிள்ஃபேர் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் செட்டப். இந்த ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 20,000 பேக்கேஜ் வரும். இதிலேருந்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப்ல போட்டு தான் அதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பேன். இதில் நீங்களே பாருங்கள், ஒன்லி சிங்கிள் கிராஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு சேம் எல்லாமே இதே மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பீடானில் இது வந்து பேந்தர்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயரு ப்ளஸ் வந்து இந்த கிளாம்போட நான் கொடுத்துருவேன். ஏன் இந்த மாதிரி டைப் கொடுக்குன்னா அப்போ தான் வெயிட்டுக்கு வந்து தாகும். பிளாஸ்டிக்கில் கொடுத்தோம் அப்படின்னா தாங்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் டியூட்ரு வரும். லெஃப்ட் ரைட்டுக்கு எல்லாமே சேம் ஒரே மாடல் தான், எல்லாமே ஊஃபராக தான் இருக்கும். நீங்கள் வந்து சரௌண்டுக்கு 2 ஸ்பீக்கர், லெஃப்ட் ரைட்டுக்கு 2 ஸ்பீக்கர், சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் இல்லாமல் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு டியூட்டர் இல்லாமல் இருக்கும். நீங்களே பாருங்கள், எம்டிஎஃப்ல போட்டு தான் ரெடி பண்ணியிருக்குது. சப்வூஃபர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து எல் போர்ட் பாக்ஸு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த சப்வூஃபர் பாக்ஸு. இந்த பாக்ஸ் தான் நான் போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட்டில் இது அவைலபிளாக இருந்தாலும் இதை போட்டு கொடுத்துறேன். இது கிடச்சிச்சு அப்படின்னா இதே மாடல் போட்டு கொடுப்பேன், இல்லை அப்படின்னா வேறு மாடல் வரும். இந்த சப்வூஃபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராக் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சப்வூஃபர். இது வந்து நல்லாவே இருக்குது, டபுள் மேக்னெட்டு, நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மலாலும் ஒரு செட்டப்பே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இதில் இருந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் ரேட் வந்து மாறும். இந்த பட்ஜெட்டில் என்னால் இது வந்து கொடுக்க முடியும். இதிலிருந்து நீ எனக்கு வந்து 12 இன்ச்சு போடணும், அதே மாதிரி 8 இன்ச்சு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் மாறிடும். தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஆம்பிள்ஃபேரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீடியமான ஒரு வால்யூமில் நல்ல ஒரு கிளாரிட்டி உள்ள ஆடியோ கண்டிப்பாக கிடைக்கும். இதுலேருந்து உங்களுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்சஸ் ஆயிரும். எனக்கு இதில் வந்து ஜேபிஎல் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா ஜேபிஎல் போடுற மாதிரி இருந்தால் சப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டிரான்சிஸ்டர் மூணாவாக போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்பியராக நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஜேபிஎல் போட முடியும். அப்படி ஜேபிஎல் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிரும். ஜேபிஎல் மட்டுமே சப்வூஃபர் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4,800 5 ரூபா பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சப்வூஃபர் மட்டுமே வரும். அதுக்கப்புறம் பாக்ஸு, அது நல்ல பாக்ஸாக வாங்கி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 3,000 வரும். அதுக்கு மட்டுமே 8,000 ரூபா செலவாகும். அப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து என்னால் பண்ண முடியாது. அதேமாரி ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுங்க, அவசரப்படுத்தாதீங்க. ஆர்டர் கொடுக்கும் போது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே எனக்கு கால் பண்ணி செட்டு ரெடி ஆயிடுச்சா என்ன பண்ணின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. டைம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரிசல்ட்டில் வேலை செய்யலாம். நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மாதிரி வேலை செய்யும். புரிஞ்சுக்கிங்க. அவசரப்பட்டால் என்ற ஆர்டர் நீங்கள் கொடுக்காதீங்க. உடனே வேணும் அப்படின்னா யாராவது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. நம்மகிட்ட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் தான். ஆர்டர் சொல்லி தான் நம்ம வந்து எல்லாமே அனுப்புகிறதா இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வருது. 20,000 ஃபுல் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்பீக்கரு, ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் வரும்.
இதிலே இந்த பாக்ஸ் மட்டும் மாற்றி வர மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் மட்டும் மாற மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து சைடில் இருக்கும். இந்த டியூட்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே வர மாதிரி ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். இது வந்து காஸ்ட் கம்மியாக வரும். அந்த பட்ஜெட்டுக்கு என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறேன். நிறையா இருக்குது பிரதர். அதாவது என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செட்டப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் 2 வீலரில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு ஆட்டோ போட்டு தான் நான் எடுத்துகிட்டு வரணும். ஆட்டோவுக்கு கிட்டத்தட்ட புது பஸ் ஸ்டாண்ட், சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னோட கடைக்கு வரது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்துடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 250 ரூபா பக்கம் அப்படின்னா ஆட்டோ சார்ஜஸ் கேட்பாங்க. அதை நான் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டை போட்டு ஒயர்லாம் சால்ட்ரிங் வச்சு ரெடி பண்ணுற வரையும் எனக்கு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பபுள் சீட்லாம் சுற்றி அட்டை போட்டு வாங்கி அதை பேக் பண்ணி வச்சு கொண்டு போய் நான் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டர் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா லாரி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே கொண்டு போய் நான் போடணும். அதுக்கு ஒரு ஆட்டோ செலவு வரும். அங்கே ஒரு 300 ரூபா. கிட்டத்தட்ட ஆட்டோவுக்கே கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாலேருந்து 600 ரூபா ஆட்டோவுக்கே செலவாயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங்க்கு அட்டைப்பட்டி ஒரு அட்டைப்பட்டி 30 ரூபா வருது. அதுக்கப்புறம் பபுள் சீட்டு தர்மாக்கோல்லாம் போட்டோன்னா ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா செலவாகுது. அதனால் என்னால் எவ்வளோ 20,000 ரூபாய்க்கு என்ன என்னால் முடியுமோ அதை நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பிக்கலாம். ஃபுல் செட்டாக அனுப்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட் சேஞ்சஸ் ஆயிரும். இல்லை இது இந்த ஆம்ப் வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் ஏதாவது எனக்கு இது இந்த மாதிரி பத்தலை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.